மீதி பேர்லாம் பாத்தீங்கன்னா அது பட்டும் படாம வேலை பாக்குறாங்க அப்படின்னு. ரைட், ஓகே. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு புது கட்சி வருதுன்னா நமக்கு வந்து பதவி கொடுப்பாங்க, ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்க, அதுக்குதான் ரொம்ப பேர் ஆர்வமா செலவும் பண்ணுவாங்க. நான் பொதுவா சொல்றேன். அது விஜயகாந்துக்கெல்லாம் அப்படி பெரும்பான்மையா ஆட்கள் வந்தப்போ அவர் அப்பயே கழிக்க ஆரம்பிச்சார். அதெல்லாம் வந்து நீங்களாம் போ அப்படின்னு. எம்ஜிஆருடைய பெரிய பலம் என்ன தெரியுங்களா, அது திருவண்ணாமலைக்கு பக்கத்துல போலூர்னு ஒரு ஊருக்கு ஒரு நபர் வந்து ஒரு உச்சி அதிமுக கம்பத்துல கொடி கட்டிட்டு இருக்கு. உச்சியில இது மாதிரி அப்பெல்லாம் பாதுகாப்புல கொடி கம்பம் எப்படி ஆடும் பாருங்க முன்னெல்லாம். பார்த்துட்டு யாருன்னு கேட்கிறாப்புல, சோ என்ன வேலை பார்க்கறாரு, சைக்கிள் ஷாப் வச்சிருக்காரு. அடுத்த எலெக்ஷன்ல அவருக்கு வேட்பாளர் வந்து அப்படியேப்பட்ட ஒரு சீட்டு கொடுக்கிறாருன்னா அந்த தலைவன் எப்படியாப்பட்ட ஒரு ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு, எப்படியாப்பட்ட ஆட்களை இது பண்றாரு. இதுதாங்க ஒரு நல்ல அரசியலுக்கான ஒரு விஷயம். நீங்க புதுசா வரும்பொழுது உண்மையா ஆத்மார்த்தமா சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் வந்து உங்களுக்கு எதிராக கூட இருப்பாங்க. பொதுவா சொல்றேன் நான், சில பேர் வந்து பதவி கிடைச்சா ரைட்டு இருப்போம், இந்த கட்சி தேர்ச்சுன்னா தொடர்ந்து பயணப்படுவோம், இது தேரலையா அடுத்து ஜம்பாய் ஓடிடுவோம் அப்படின்பாங்க. இது எல்லாம் முதல்ல வந்து உள்கட்டமைப்பு உட்கட்சியை வந்து சரி பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் விஜய் இப்ப இறங்கியிருக்காருன்னு ஒரு தகவல் வந்து